உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய ரேஷன் கார்டு மகளிர் உரிமைத் தொகை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. மகளிர் உரிமைத் தொகைக்கு ரேஷன் கார்டு முக்கியம் என்பதால் தமிழக அரசின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. நடுத்தர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்களே அத்தியாவசிய தேவையாக உள்ளது. தமிழக அரசின் பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்கு குடும்ப அட்டை மிக முக்கியமான ஆவணமாக திகழ்கிறது. இதனால் புதிய ரேஷன் கார்டு கோரியும் திருத்தங்கள் செய்ய கோரியும் பொதுமக்கள் தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு கோரி காத்திருக்கும் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக சுமார் 46,000 புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கப்பட்டு விநியோகத்திற்கு தயாராக இருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகளும் விண்ணப்பங்களை சரிபார்க்கும் செயல்முறைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் கடந்த மே 15ஆம் தேதி முதல் இந்த பணிகள் தீவிரமாக தொடங்கியுள்ளன. இது குறித்து அண்மையில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன், தகுதியான விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் விரைந்து ரேஷன் கார்டுகள் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை சுமார் 2,25,000 புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் முதற்கட்டமாக தகுதி வாய்ந்த 46,000 விண்ணப்பதாரர்களின் அட்டைகள் அச்சிடப்பட்டு விநியோகத்திற்கு தயாராக வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். இன்னும் சில தினங்களில் இந்த புதிய குடும்ப அட்டைகளை விநியோகிக்கும் பணியை தமிழக முதல்வர் விஜய் முறைப்படி தொடங்கி வைக்க திட்டமிட்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக எஞ்சிய தகுதியான விண்ணப்பங்களும் படிப்படியாக பரிசீலனிக்கப்பட்டு அனைவருக்கும் ரேஷன் கார்டுகள் தடையின்றி வழங்கப்படும் எனவும் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.